السلام عليكم ورحمة الله وبركاته. ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் அவர்களுடைய மகளார் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு நாள் கேட்டார்கள், அருமை தந்தை அவர்களே, உங்களை யாராரோ சந்திக்க வருகிறார்கள், பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய மன்னர்கள் சந்திக்க வருகிறார்கள், அரசாங்க தலைவர்கள் வருகிறார்கள், ஊரில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் உங்களை பார்க்க வருகிறார்கள். நீங்கள் அவங்க வரக்கூடிய அந்த நேரத்தில், வெளியூர்லேருந்து உங்களை பார்க்க வரக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை அணிஞ்சு கொள்ளலாமே, ஒரு டிப்டாப்பாக ஒரு ட்ரெஸ்ஸை அணிஞ்சிட்டு அவங்கள சந்திக்கிறதுக்கு நீங்கள் போகலாமே, அவங்க சந்திக்க வரக்கூடிய அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு உயர்தரமான உணவை ஏற்பாடு செய்யலாமே அப்படின்னு கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எந்த நிலையிலும் தன்னை மாற்றி கொள்ளாதவர்கள். யார் எப்படி வந்தாலும் அவர்கள் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருப்பாங்க. சாதாரணமான ஒரு ஆடை, ஒட்டு போட்ட ஒரு ஆடை, தையல் போட்ட ஒரு ஆடை, இந்த மாதிரி தான் இருப்பாங்க. அதுதான் கேட்டான் ஹப்ஸா நாயகி, நீங்கள் எல்லா நேரத்திலும் எப்படி இருக்கீங்க, ஓகே, வெளியூர்லேருந்து வரக்கூடிய மக்கள் சந்திக்கக்கூடிய அந்த நேரத்திலேயாவது உங்களை நீங்கள் மாற்றி கொள்ளக்கூடாதா, உங்களுடைய இந்த ட்ரெஸ் கோட்டை சரி செய்து கொள்ளக்கூடாதா என்று கேட்டார்கள். அப்போதான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கோவப்பட்டாங்க. ஹப்ஸா, உங்களுக்கு தெரியாதா, இங்கே பெருமானாருடைய மனைவி தானே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய ட்ரெஸ்ஸு எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய உணவு எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய வீட்டினுடைய அமைப்பு எப்படி இருந்துச்சு, அவர்கள் சொகுசாக இருந்தார்களா, ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தார்களா, எளிமையான உடை, எளிமையான உணவு, ஒரு நேரம் சாப்பிட்டா ஒரு நேரம் பசி, கீழே படுத்தா அவங்களுடைய முதுகெல்லாம் தழும்புகள், இப்படித்தானே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள் என்று பெருமானாருடைய அந்த நிலைகளையெல்லாம் சொல்லி கொண்டு வருகிற பொழுதே ஹப்ஸா நாயகி பெருமானாருடைய ஞாபகம் அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் கண்ணீர் வடித்தார்கள் என்று வருகிறது வரலாற்றில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குணங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை நன்மை தீமைகளை நிறுக்கக்கூடிய அந்த தராசில் அதிக கனமுள்ளதாக, எடை மிக்கதாக நற்குணங்கள் தான் இருக்கும் என்று சொன்னார்கள். மாமின் ஷையின் அஸ்கல ஃபி மீசானில் மோமின் யௌமல் கியாமா மின் ஹுஸ்னில் குல்க். நற்குணத்திற்கு இருக்கக்கூடிய கனத்தை விட, நற்குணத்திற்கு இருக்கக்கூடிய அந்த வெயிட்டை விட வேற எந்த ஒரு விஷயத்திற்கும் இருக்காது அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நற்குணத்திற்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக, முன்னோடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். எல்லா நற்குணத்தையும் அவர்கள்தான் மக்களுக்கு சொல்லி தந்தார்கள், அந்த மாதிரி வாழ்ந்தும் காட்டினார்கள். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நற்குணங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இன்றைக்கு 61வது குணத்தை நாம் பார்க்குறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குணங்களில் ஒன்று எளிமை. எந்த இடத்திலும் அவர்கள் பந்தா காட்டலை, ஆடம்பரமாக இருக்கணும் விரும்பலை, சொகுசான வாழ்க்கையை அவர்கள் தேர்ந்தெடுக்கலை, மிக எளிமையாகத்தான் இருந்தார்கள். பெருமை அவங்க விரும்பலை. அப்படி சொகுசாக வாழ முடியாது என்றெல்லாம் இல்லை. அவங்க நினச்சிருந்தா வாழ்ந்திருக்கலாம். அவங்க நினச்சிருந்தா சொகுசாக, ஆடம்பரமாக, உயர்தரமான வாழ்க்கையை அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்க முடியும். அப்படித்தான் அவர்கள் வாழ்க்கை இருந்தது. ஒரு நபருக்கு, ஒரே ஒரு நபருக்கு 100 ஒட்டகத்தை பரிசளித்தாங்க, 100 ஒட்டகத்தை கொடுத்தாங்க. கேட்குறவங்களுக்கெல்லாம் வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. அத்தனை பெரிய வள்ளலாக இருக்கக்கூடியவர்கள் அங்கே தான் அனுபவிக்க முடியாதா? அனுபவிக்க முடியும். இருந்தாலும் அவர்கள் அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கலை, எளிமையைத்தான் அவர்கள் விரும்பினார்கள். அப்படித்தான் அவங்க வாழ ஆசைப்பட்டாங்க. எளிமை அப்படிங்கிறது நல்லோர்களுடைய பண்பு. முன்னோர்கள் தன் எல்லா சூழ்நிலையிலும் அவர்கள் எளிமையைத்தான் விரும்பினார்கள். நபிமார்களாக இருக்கட்டும், வலிமார்களாக இருக்கட்டும், அவங்க சொகுசாக இருக்க வேண்டிய அந்த நிலையெல்லாம் இருந்தும் கூட அதை எடுக்காம எளிமையாக அவர்கள் இருந்தார்கள். உமையாவினுடைய ஆட்சியாளராக இருக்கக்கூடிய உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பார்க்கறதுக்கு ஈராக்கில் இருந்து ஒரு பெண்மணி வந்தாங்க. ஏதோ உதவி தேடி வந்திருக்கிறாங்க. வந்து பார்த்தா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அண்ணவங்களை சந்திக்கிறதுக்கு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டில் எந்த ஒரு செக்யூரிட்டியும் இல்லை. சரி, பெரிய ஒரு கலீஃபா, பெரிய ஒரு ஆளுநர், அதனால் அவங்க லேஸ் மாசான சந்திக்க முடியாது, பல தடைகளை தாண்டி தான் அவங்கள சந்திக்கணும், ரொம்ப நாள் ஆயிரம் பார்க்குறதுக்கு அப்படின்லாம் ஒரு நினைப்போடு வந்திருக்கிறாங்க. வந்து பார்த்தா வீடு சாதாரணமாக இருக்குது.
வீட்டுக்குள்ளே யார் வேணாலும் உள்ளே போகலாம் போல தெரியுது. எந்த ஒரு செக்யூரிட்டி கார்டும் இல்லை. அதுவே அவங்களுக்கு முதல் அதிர்ச்சி. வந்து கேட்டாங்க, உமர் பின் அப்துல் அசீஸ் அவங்கள பார்க்கணும், ஹலீஃபாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே இருந்தவங்கள்ட்ட, இல்லை அவங்க வெளியே போயிருக்கிறாங்க, வேணா அவங்க மனைவி உள்ளே இருக்கிறாங்க, வேணா போய் பாருங்கள் அப்படின்னாங்க. நேராக உள்ளே போகிறாங்க. அந்த பெண்மணி உள்ளே போனால் ஹலீஃபாவினுடைய மனைவி வீட்டில் உட்காந்து பஞ்சை வந்து திருச்சி நூல் செஞ்சிட்ருக்கிறாங்க. அவங்க உட்காந்து பஞ்சை திருச்சி நூல் செய்யக்கூடிய அந்த பணிகளை செஞ்சிட்ருக்கிறாங்க. இது அவர்கள் பார்த்த 2வது அதிர்ச்சி. மிகப்பெரிய ஒரு கலீஃபாவாக இருக்கிறாங்க, நாட்டை ஆளக்கூடிய ஜனாதிபதியாக இருக்கிறாங்க, அவங்க மனைவி வீட்டில் உட்காந்து நூல் திரிச்சிட்ருக்கிறாங்க. வீடு அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாங்க, ஒரு ஜாமான் கூட இல்லை. ஒரு பெரிய ஒரு சோஃபாவோ பெரிய ஒரு கட்டிலோ மெத்தையோ எதுவுமே இல்லை. அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாங்க. என்ன பார்க்குறீங்கன்னு கேட்டாங்க. இல்லை, வீட்டில் ஒரு ஜாமானும் இல்லை. உங்களை மாதிரி ஆட்கள் நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதற்குத்தான் எங்கள் வீட்டில் நாங்கள் எதையுமே வச்சுக்கிறதில்ல அப்படின்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் மக்களுக்கு கொடுத்துட்றோம், எதையும் நாங்கள் அனுபவிக்கணும் விரும்புறதில்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒருத்தர் வந்தார். அங்கேருந்து வீட்டுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு கிணத்துல தண்ணி இறைச்சார். தண்ணி இறைச்சி அந்த தண்ணியை கொண்டு களிமண்ணில் ஊற்றி அது குழச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. குழச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது ஹலீஃபாவனுடைய மனைவி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அந்த மனிதர். இது அந்த பெண்மணி பார்த்துட்டாங்க. ஹலீஃபாவின் மனைவிட்ட சொன்னாங்களாம், இந்த பாருங்கள், அவங்க ஒருத்தர் வந்தார், உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, நீங்கள் கொஞ்சம் ஓரமாக மறைஞ்சிருங்களேன், ஏன்னா அந்நிய ஆண்களுடைய பார்வைப்படக்கூடாதுல்ல, கொஞ்சம் மறைஞ்சிருங்க, உங்களே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன பொழுது தான் அந்த அம்மா சொல்லிச்சான், அது வேறு யாரும் இல்லை, ஹலீஃபா தான் என்ன பார்க்குறாரு, என்னுடைய கணவர் தான், நீங்கள் யாரை சந்திக்க வந்தீங்களோ அந்த ஹலீஃபா தான் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னோன்னே பேரதிர்ச்சி அந்த பெண்ணுக்கு. பெரிய எதிர்பார்ப்போடு வந்தாங்க, பெரிய நமக்கு உதவி கேட்டு வந்தாங்க. ஆனால் இங்கே சாதாரணமாக ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாங்க. சாதாரண ஒரு மனிதரை விட மிக மோசமாக இருக்கிறார்கள். ஹலீஃபா அப்படிங்கிற எந்த ஒரு பந்தாவோ எந்த ஒரு பெருமையோ அவங்கள்ட்ட இல்லை, அவங்க குடும்பத்தார்கள்ட்ட இல்லை. ரொம்ப அதிர்ச்சியாகி போயிட்டான். ரொம்ப நீண்ட வரலாறு. நான் சொல்ல வருகிற செய்தி, ஹலீஃபாவாக இருந்தவர்கள் ரொம்ப ஆடம்பரத்தை விரும்பலை, சொகுசாக வாழணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலை, எளிமையாகத்தான் வாழ்ந்தார்கள். எங்கிருந்து கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா பெருமானாட்டிலிருந்து கற்றுக்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் வாழ்ந்து வழிகாட்டினார்கள். ரொம்ப எளிமையாக இருந்து சமுதாயத்திற்கு சிறந்த முன்மாதிரியாக அவர்கள் இருந்தார்கள். அதைத்தான் சஹாபாக்களும் அதற்கு பின்னால் வந்த ஹலீஃபாக்களும் அவர்கள் பின்பற்றினார்கள். ஷாம் தேசம் வெற்றி கொள்ளப்பட்டது, சிரியா வெற்றி கொள்ளப்பட்டு அந்த செய்தி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க காதுக்கு வருது. இப்போ ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷாமுக்கு வர்றாங்க, ஷாமுக்கு சந்திக்க வர்றாங்க, ஒரு ஜனாதிபதியாக வர்றாங்க. ஜனாதிபதியாக வரக்கூடிய உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷாமில் நுழைஞ்ச உடனே அவங்க ஒரு ஒட்டகத்தில் வந்தாங்க. ஒட்டகத்தில் இருந்து கீழே இறங்கி காலில் ஒரு காலுறை போட்டிருப்பாங்க, அந்த காலுறையை கழட்டி தன்னுடைய ஷோல்டரில் போட்டுக்கிட்டாங்க. காலுறையை கழட்டி ஷோல்டரில் போட்டுக்கிட்டு ஒட்டகத்தினுடைய கைதை பிடிச்சி அப்படியே நடந்துட்டு வர்றாங்க. அவனுடைய உடம்புல உள்ள ட்ரெஸ்ஸு பூரா ஓட்டையாக இருக்குது, அங்கங்கே கிழிஞ்சி இருக்குது. இதை பார்த்துட்டு அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டுக்கிட்டாங்க, உமர் அவர்களே, இப்போ நீங்கள் ஒரு ஜனாதிபதியாக வர்றீங்க, சிரியா நம்ம கையில் வந்துருச்சு, சிரியாவை நம்ம ஆளுமைக்கு கீழே கொண்டு வந்துட்டோம், உங்களை ஒரு ஜனாதிபதியாக பார்க்குறதுக்கு சிரியா மக்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சிரியாவில் இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகள் இருக்கிறார்கள், அந்த ஊரினுடைய தலைவர்கள் இருக்கிறார்கள், பாதிரிமார்கள் இருக்கிறார்கள், பெரியவங்களாம் இருக்கிறாங்க. உங்களை ஜனாதிபதி அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு பயத்தோடும் அச்சத்தோடும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் இப்படி சாதாரணமாக ஒரு செருப்பை தூக்கி மேலே போட்டுக்கிட்டு ஒரு ட்ரெஸ்ஸு, ரொம்ப கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒட்டகத்தை இப்படி நடத்திட்டு வந்தீங்க அப்படின்னா அது நல்லா இல்லையே அப்படின்னு சொன்ன பொழுது தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு வார்த்தை சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாம் என்ற கண்ணியத்தை நமக்கு வழங்கிட்டான், நமக்கு அல்லாஹ் ஈமானை கொடுத்துருக்கிறான், இஸ்லாத்தை கொடுத்துருக்கிறான், இதை விட வேறு என்ன கண்ணியம் வேண்டும்? நாம் அணியக்கூடிய ஆடைகளிலோ, நாம் வெளிப்படுத்தக்கூடிய அந்த அடையாளங்களிலோ, உண்ணக்கூடிய உணவுகளிலோ, நாம் வாழக்கூடிய வாழ்க்கையிலோ அல்ல, அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இஸ்லாத்திலும் ஈமானிலும் தான் கண்ணியம் இருக்கிறது. இந்த இஸ்லாத்தை விட்டுட்டு வேற எதுலையாவது நாம் கண்ணியத்தை தேடணும் அப்படின்னா அல்லாஹ் நம்மளை ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவான். இஸ்லாம் தான் கண்ணியம் என்று அவர்கள் விளங்கினார்கள். அதனால்
இன்னும் அவர்கள் கண்ணியப்படுத்தப்படுகிறார்கள். அவங்க ட்ரெஸ்லையோ உணவிலையோ மற்ற விஷயங்கள்லையோ அவங்க உயர்வாக இருக்கணும்னு நினைக்கல, சாதாரணமாக இருந்தார்கள். இஸ்லாமே உயர்ந்தது என்று விளங்கினார்கள். அதனால் இன்னைக்கும் அவர்கள் போற்றப்படுகிறார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் அவங்க வெளிப்படையாக வாழக்கூடிய வாழ்க்கையில் உயர்தரமாக காட்டுறாங்க. உயர்தரமான ஆடை, உயர்தரமான கோட்டு, உயர்தரமான உணவு, சொகுசான காரு, சொகுசான பங்களா என்று தங்களை தனிமைப்படுத்தி கொண்டு காட்டுகிறார்கள். அதனால் இன்னைக்கு ஊர் காரி துப்புது, உலகம் காரி துப்புது. இஸ்லாம் என்ற ஒரு கண்ணியத்தை எடுத்துக்கொண்டதால் அவர்கள் இன்னும் கண்ணியப்படுத்தப்படுகிறார்கள். எளிமையான வாழ்க்கையைத்தான் அவர்கள் விரும்பினார்கள். அதுதான் அவர்களுக்கு அந்த கண்ணியத்தை கொடுத்தது என்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் விரும்புகின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் விரும்பி தேர்ந்தெடுத்த அந்த எளிமையான வாழ்க்கையை, பெருமை இல்லாத, ஆடம்பரம் இல்லாத, சொகுசில்லாத வாழ்க்கையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.